கொழும்பு கொழும்பு தமிழ்ச்சங்கம் நடத்தும் ஈழமும் மணிமேகலையும் 2026 இன்றைய நிகழ்விலே கலந்து கொள்ள வந்திருக்கும் சபையோர்களே, பெரியவர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவரையும் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலே வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். 3 நாள் நிகழ்வுகளாக சிறப்புரைகள், ஆய்வரங்கு, சிறப்பு மலர் வெளியீடு, கலை அளிக்கைகளோடு காலத்தின் தேவைக்கேற்ப இந்த நிகழ்ச்சிகள் யாவும் ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியையும் பெருமையையும் தருகின்றது. இந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியிலே நூற்றாண்டு தமிழ் ஆளுமை பேராசிரியர் சதாசிவம் அவர்களுடைய அரங்கிலே இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நடந்தேற இருக்கின்றன. அந்த வகையிலே மங்கள விளக்கினை ஏற்றுவதற்காக திரு ந. முருகேசன் அவர்கள், தொழில் அதிபர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக. அவருடன் அவருடைய துணைவியார் திருமதி பிரேமா முருகேசன் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். கொண்டு இங்கே சபையிலே மேடையிலே வந்து அமருமாறு திரு முருகேசன் ஐயா அவர்களையும் அவருடைய துணைவியார் பிரேமா முருகேசன் அவர்களையும் தொடக்க உரை நிகழ்த்த உள்ள திரு ம. பிரசாந்தன் நிதி செயலாளர் கொழும்பு தமிழ்ச்சங்கம் அவர்களையும் இந்திய நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகின்ற கொழும்பு தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவி சட்டத்தரணி சுகந்தி ராஜகுலேந்திரா அவர்களையும் நோக்குரை வழங்க இருக்கின்ற இலக்கிய குழு செயலாளர் கொழும்பு தமிழ்ச்சங்கம் திரு தே. மதுசூதனன் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நூற்றாண்டு தமிழ் ஆளுமை பேராசிரியர் சதாசிவம் அவர்களுடைய அரங்கிலே இடம்பெறுகின்றது. ஆறுமுகம் சதாசிவம் அவர்கள் பல்கலைக்கழக ஆசிரியராக, மொழியியல் வல்லுநராக, இலக்கிய பணியாளராக, ஆய்வு பணியாளராக, தமிழ்மொழி பணியாளராக, கல்வி பணியாளராக என பல்வேறு தளங்களில் இவர் பணிகள் பன்முக பரிமாணம் கொண்டதாகவே உள்ளது. கொழும்பு தமிழ்ச்சங்கத்துடன் நீண்ட தொடர்புகளை பேணி வந்தவர். சங்கத்தின் தூண்களில் ஒருவராக விளங்கிய தமிழவேள் கந்தசுவாமி அவர்களுடன் வலுவான தொடர்பையும் அவருடன் இணைந்து தமிழ் பணிகளையும் முன்னெடுத்து வந்தவர். ஆறுமுகம் சதாசிவம்
15/2/1926 அன்று அராலி தெற்கில் பிறந்தார். தனது ஆரம்ப கல்வியை அராலியிலும், தொடர்ந்து வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி, கொழும்பு ஆனந்தா கல்லூரி முதலானவற்றில் இடைநிலை கல்வியை தொடர்ந்தார். பாடசாலை கல்வியுடன் மட்டும் நிற்காமல் மதுரை தமிழ் பண்டிதர் தேர்விலும் சிறப்பாக சித்தியடைந்தார். இலங்கை பல்கலைக்கழகத்தின் கொழும்பு பிரிவு தமிழ்துறை தலைவராகவும் கொழும்பு பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவராகவும் பணியாற்றி வந்தார். 10 வருட காலமாக தமிழ் பேராசிரியராக பணியாற்றியிருந்தார். இலங்கை பல்கலைக்கழக வரலாற்றில், குறிப்பாக பேராதனை கொழும்பு பல்கலைக்கழக மரபில் ஆறுமுகம் சதாசிவம் தனித்துவமான முக்கியமான ஆளுமையாக திகழ்ந்துள்ளார். மரபு வழி தமிழ் கல்வியும் ஆங்கில மொழி ஊடான உயர் ஆய்வு கல்வியும் ஒருங்கு சேர பெற்றவர். தமிழ் மொழி, வடமொழி, பாலி, மலையாளம் முதலான மொழிகளிலும் பாண்டித்தியம் பெற்றவர். பேராசிரியருடைய ஆய்வு நெறிமுறையில் சுமேரிய மொழி ஆராய்ச்சி குறிப்பிடத்தக்கது. 1965 சுமேரியன் ஒரு திராவிட மொழி என்னும் நூலை ஆங்கிலத்தில் எழுதி வெளியிட்டார். பேராசிரியர் சதாசிவத்தின் மொழியியல் ஆய்வு பங்களிப்பு தனித்துவமாகவும், அந்த ஆய்வு தடம் இன்னொருவரால் நிரப்பப்பட முடியாத அளவுக்கு இன்றும் வெற்றிடமாக உள்ளது. பேராசிரியர் சதாசிவம் இன்று நூற்றாண்டு கண்ட ஆளுமை. அவரது புலமை ரீதியான பங்களிப்புகளை தொகுத்து அடுத்த சந்ததிக்கு அவற்றை கையளிப்பதில் தான் அவருக்கான முக்கியத்துவம் இருக்கும். அந்த வகையில் பேராசிரியர் நூற்றாண்டை நினைவு கூறும் வகையில் இன்று கொழும்பு தமிழ்ச்சங்கம் ஈழமும் மணிமேகலையும் என்ற இந்த நிகழ்விலே அவருக்கு சிறப்பு செய்யும் வகையிலும், அவரை கௌரவிக்கும் வகையிலும் அவரது பெயரில் அரங்கு அமைத்து மகிழ்ச்சி அடைகின்றது. பேராசிரியர் சதாசிவம் அரங்கிலே அடுத்த நிகழ்ச்சியாக தமிழ் வாழ்த்தினை இசைக்க வருகின்றார் மணிவண்ணன் தர்மயா அவர்கள். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமலர்ந்த நினைத்து மலம் தேடும், வானமலர்ந்த நினைத்து மலம் தேடும் மண்மொழி மாளியவே. கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்க தமிழ் மொழி, எங்க தமிழ் மொழி, எங்க தமிழ் மொழி, எங்க தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே. தொல்லை வினை தரு தொல்லையகன்று, தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமறிந்த தனைத்து மறிந்து, வானமறிந்த
தனைத்துமறிந்து வளர்மொழி மாலியவே வளர்மொழி மாலியவே வளர்மொழி மாலியவே. இனிமையாக தமிழ் வாழ்த்தினை இசைத்துச் சென்ற மணிவண்ணன் தர்மயா அவர்களுக்கு கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சியாக தொடக்க உரையினை ஆற்ற வருகின்றார் திரு மா பிரசாந்தன் அவர்கள், நிதிச் செயலாளர், கொழும்பு தமிழ்ச்சங்கம். நூற்றாண்டு தமிழாளுமை பேராசிரியர் ஆவண்ணா சதாசிவம் அரங்கிலே இன்று மங்கள விளக்கேற்ற வந்திருக்கின்ற தொழிலதிபர் திரு நானா முருகேசன் அவர்களே, அவர்தம் பாரியார் அவர்களே, கொழும்பு தமிழ்ச்சங்க தலைவர் சட்டத்தரணி ராஜகுலேந்திரா அவர்களே, தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளர் அவர்களே, தமிழ்ச்சங்கத்தினுடைய உபதலைவர் அவர்களே, ஏனைய தமிழ்ச்சங்க உறுப்பினர்களே, அறிஞர்களே, சான்றோர்களே, சிறுவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். எங்களுடைய தமிழ்ச்சங்கமானது தொடர்ச்சியாக தமிழ் சார்ந்தும் அல்லது அதனுடன் தொடர்பட்ட வகையில் பல்வேறுபட்ட கருத்தரங்குகளையும் சமூக செயற்பாடுகளையும் தொடர்ச்சியாக ஆற்றி வருகின்றது. அந்த வகையிலே இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் ஈழமும் மணிமேகலையும் என்னும் தலைப்பிலே இந்த கருத்தரங்கை அல்லது இந்த நிகழ்வை நடாத்துகின்றது. இந்த நிகழ்வுக்கு என்னை தொடக்க உரையாற்றியதற்கு முதல்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழுக்கு கிடைத்த கொடைகளில் முதன்மையானது 50 காப்பியங்கள். அவற்றுள் தனக்கென தனித்துவமான இடத்தை பெற்று சமுதாய புரட்சியை பாடிய உன்னத காப்பியம்தான் மணிமேகலை. சீத்தலை சாத்தனார் என்ற பௌத்த புலவரால் இயற்றப்பட்ட இந்நூல் 30 காதுகளை கொண்டு ஆசிரியப்பாவால் அழகாக நெய்யப்பட்டுள்ளது. சிலப்பதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாக விளங்குவதால் இதுவும் சிலப்பதிகாரமும் இரட்டை காப்பியங்கள் என்று தமிழ் இலக்கிய உலகில் போற்றப்படுகின்றன. இக்காப்பியத்தினுடைய முக்கியமான சிறப்பு இதனுடைய தலைவியான மணிமேகலை தான். அவள் கோவலனுக்கும் நாட்டிய பேரொளி மாதவிக்கும் பிறந்த மகள். அக்கால சமுதாயத்தில் கணிகேர் குலத்தில் பிறந்த ஒரு பெண். ஆடலையும் உலக இன்பங்களையும் துறந்து பௌத்த துறவியாக மாறியதை இக்காப்பியம் மிக உன்னதமாக பேசுகின்றது. சோழ இளவரசன் உதயகுமாரன் அவள் மீது காதல் கொண்டு பின்தொடர்ந்த போதும் தன் குறிக்கோளிலிருந்து சற்றும் மாறாமல் தனது கற்பையும் துறவரத்தையும் காத்த வீரமங்கை அவள். மணிமேகலை காப்பியத்தினுடைய மைய புள்ளியாக விளங்குவது அமுதசுரபி என்னும் அதிசய பாத்திரம். மணிமேகலா தெய்வம் அவளை மணிவல்லவ தீவுக்கு அழைத்து சென்று அவளது முற்பிறவியை உணர வைக்கின்றது. அங்குள்ள கோமுகி பொய்கையிலிருந்து வைகாசி பௌர்ணமி நாளில் அமுதசுரபி பாத்திரம் அவளுக்கு கிடைக்கின்றது. நானும் கடந்த ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னர் நைனாதேவிற்கு செல்ல சந்தர்ப்பம் கிடைத்தது. சார் இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு அது ஒரு 20 வருடங்களுக்கு முன்னர் இன்றும் அந்த ஒரு வித்தியாசமான உணர்வும் அந்த ஒரு இரவு நேரத்தில் எனக்கு செல்ல கிடைத்தது. அந்த புகை இன்றும் இருக்கிறது. அது ஒரு எங்களுக்கு இப்படி ஒரு காவியத்துடன் தொடர்பட்டு ஒரு நேரடியான ஒரு இடத்தை பார்க்கின்ற பொழுது உண்மையாக எனக்கு ஒரு 20 வருடங்களுக்கு முன்னர் நான் செல்ல சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆனால் அந்த ஞாபகங்கள் இன்றைக்கும் பசுமையாக இருக்கின்றது. அது எங்களுடைய இந்த மணிமேகலை காப்பியத்துடன் தொடர்படுகிறது. நாங்கள் சாதாரணமாக எங்களுடைய பாடசாலை புத்தகத்திலே படித்த விடயங்கள் தான் அவை. ஆனால் அதை நேரடியாக அந்த இடத்துக்கு போகின்ற பொழுது உண்மையால் ஒரு 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 வித்தியாசமான உணர்வு ஏற்படுவது சிலருக்கும் தவிர்க்க முடியாது. என்னுடைய அனுபவம் அவ்வாறு தான் உள்ளது. இவ்வாறு எடுக்க குறையாத அன்னந்தரும் அப்பாத்திரத்தை கொண்டு புகார் நகரில் ஆதிரை என்னும் கற்பரிசையிடம் முதலில் பிச்சை பெறுகின்றார்.
உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்னும் உன்னத தத்துவத்தின்படி ஏழைகள், நோயாளிகள், அநாதிகள் என அனைத்து உயிர்களின் பசிப்பிணியை போக்கும் உன்னத தொண்டை மணிமேகலை செய்கின்றார். மணிமேகலை வெறும் சமய காப்பியம் மட்டுமல்ல, அது மிகச்சிறந்த சமுதாய சீர்திருத்த காப்பியமாகும். சிறைச்சாலையில் இருந்த கைதிகளின் பசியை போக்கி சோழ மன்னனின் மனம் மாறச் செய்து சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றியதில் மணிமேகலையின் பங்கு சிறப்பானது. கள்ளுண்ணாமை, சூதாட்ட ஒழிப்பு, பரத்தமே ஒழிப்பு போன்ற ஒழுக்க நெறிகளை சமுதாயத்தில் விதைக்க சாத்தனார் இந்நூலை பயன்படுத்தியுள்ளார். இளமை நிலையாமை, யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை ஆகிய 3 தத்துவங்களை உலகுக்கு உலக்கச் சொல்லுகின்றது இக்காப்பியம். காப்பியத்தினுடைய இறுதியிலே மணிமேகலை வஞ்சி மற்றும் காஞ்சி நகரங்களுக்கு சென்று சமய போதனைகளை கேட்கின்றாள். பௌத்த மதத்தை பரப்புவதே இந்நூலுடைய நோக்கமாக இருந்தாலும் பிற சமயங்களின் கொள்கைகளையும் நடுநிலையோடு விவாதிக்கும் தாராள மனப்பான்மையை இக்காப்பியம் கொண்டுள்ளது. அறமெனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இதுகள் மன்னியோர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும் அல்லது கண்டல் இல் என்னும் என்ற சாத்தனாரின் வரிகளே இக்காப்பியத்தினுடைய ஒட்டுமொத்த சாராம்சமாகும். பசியில்லாத, குற்றமில்லாத ஒரு உன்னத சமுதாயத்தை படைக்க துடித்த மணிமேகலையின் வாழ்வும் தொண்டும் என்று நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய தமிழ் சங்கத்தினுடைய இலக்கிய குழு செயலாளர் திரு மதுசூதனன் அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றார். அல்லது அவருடைய பங்களிப்புடன் நிர்வாக குழு ஏனைய அங்கத்தினுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் இவ்வாறான நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றோம். இந்த நிகழ்ச்சிகளுக்கு நிதி செயலாளர் என்ற வகையிலே தாராள மனப்பான்மையுள்ள பல்வேறு தரப்பினுடைய பங்களிப்போடு நாங்கள் தமிழ்ச்சங்க நிதியில் இல்லாமல் பல்வேறு நன்கொடையாளர்கள், நலன் விரும்பிகளுடைய பங்களிப்போடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி செல்வது உண்மையில் அவர்களுடைய அவர்களுக்கு இந்த நிகழ்வுகளுக்காக செய்கின்ற பங்களிப்புக்கு நாங்கள் நிதி செயலாளர் என்ற வகையில் நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ் வாழ்த்தினை இசைத்த மணிவண்ணன் தர்மையா அவர்களுக்கான சான்றிதழ் இப்பொழுது எங்களுடைய தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவி அவர்களால் வழங்கப்பட இருக்கின்றது. நன்றி. தொடக்க உரை நிகழ்த்தி சென்ற திரு ம. பிரசாந்தன் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, நாளை வைகாசி விசாகம். நான் இந்த அரங்கையும் இந்த நிகழ்ச்சிகளையும் பார்த்த போது சமய ரீதியாக எனக்குள் ஒரு உணர்வு ஒன்று தோன்றியது. இந்த வைகாசி விசாகம் என்பது புத்தர் பிரார் அவதரித்த, ஞானம் பெற்ற, பரிநிர்வாணம் அடைந்த 3 முக்கியமான நிகழ்வுகளை உலகுக்கு உணர்த்துகின்ற ஒரு நன்னாள் இந்த வைகாசி விசாகம். அந்த காலப்பகுதியிலே அவர்கள் இந்த நிகழ்ச்சிகளை நடாத்துவது உண்மையில் ஒரு சமய ரீதியான, ஆன்மீக ரீதியான ஒரு மகிழ்ச்சியை நமக்கு தருகின்றது. அது மாத்திரமல்ல, ஆபுத்திரனால் கைவிடப்பட்ட, அதாவது பொய்கையிலே அவனால் எறியப்பட்ட அந்த அமுத சுரபியானது மணிமேகலையின் கையை வந்தடைந்த நாளும் இந்த வைகாசி விசாகம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த வகையிலே இது ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நன்னாளாக பரிணமிக்க இந்த நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன. அடுத்த நிகழ்ச்சியாக தலைமை உரையை நிகழ்த்துவதற்காக கொழும்பு தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவி சட்டத்தரணி சுகந்தி ராஜகுலேந்திர அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.
கொழும்பு தமிழ்ச்சங்கம் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலைக்கு இன்று புலமை விழா எடுக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே மங்கள விளக்கேற்றி நிகழ்வை மங்களமாக ஆரம்பித்து வைத்த திரு நா. முருகேசன் அவர்களே, திருமதி பிரேமா முருகேசன் அவர்களே, தமிழ் வாழ்த்திசைத்த மணிவண்ணன் தர்மயா அவர்களே, தொடக்க உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் நிதிச் செயலாளர் திரு பிரசாந்தன் அவர்களே, நோக்குரையையும் சிறப்பு மலர் வெளியீட்டுரையையும் நிகழ்த்த இருக்கின்ற இலக்கிய குழு செயலாளர் திரு மதுசூதனன் அவர்களே, நன்றியுரை வழங்க இருக்கின்ற வளர்மதி சுமாதரன் அவர்களே, மற்றும் எங்களுக்காக ஒரு நடன அளிக்கையை வழங்க இருக்கின்ற அபிநய கஷேத்ராவின் நடனப்பள்ளி இயக்குனர் திவ்யா சுஜயன் அவர்களே, அவர்தம் மாணாக்கர்களே, மற்றும் இங்கே நிகழ்வை காண வந்திருக்கின்ற கொழும்பு தமிழ்ச்சங்க உறுப்பினர்களே மற்றும் சபையோரே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்று மாலை தொடக்கம் நாளை சனி காலை மாலை, ஞாயிற்றுக்கிழமை காலை மாலை என 5 நிகழ்வுகளாக இந்த மணிமேகலைக்கான புலமை விழா மிகச் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. தமிழ்ச்சங்கம் முன்னெடுக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் அந்தந்த நிகழ்வுகளின் சிறப்பு காத்திரம் கருதி நிகழ்ச்சிகள் திட்டமிடப்பட்டு நடைபெறுகின்றன. வெறுமனே ஒரு களியாட்டமாகவோ அல்லது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளாகவோ அல்லாமல் நமது சுய சிந்தனைக்கும் சமூக விழிப்புணர்வுக்கும் கல்வியூட்டலுக்கும் ஏற்ற வகையிலே நாம் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றோம். எங்கள் காலப்பகுதியிலே ஏற்கனவே தமிழ் இசை, தமிழ் ஆடல் சிறப்பு மலர்களையும், அதைவிட சிலப்பதிகாரம், திருக்குறள் முதலானவற்றுக்கும் நாம் சிறப்பு மலர்களை வெளியிட்டிருக்கிறோம். இந்த பணியின் தொடர்ச்சியில்தான் தற்போது மணிமேகலைக்கான சிறப்பிதழ் இன்று வெளியிடப்பட இருக்கின்றது. இத்துடன் சிறப்பு மலர் வெளியீடுகளுடன் நின்று விடாமல் மணிமேகலை குறித்த 2 நாள் ஆய்வு அமர்வுகளும் இடம்பெற காத்திருக்கின்றன. சனி காலையும் ஞாயிறு காலையும் மணிமேகலை குறித்த ஆய்வரங்குகள் இடம்பெற இருக்கின்றன. பெரும்பாலும் நமது தமிழ் சூழலிலே சிலப்பதிகாரம் கொண்டாடப்படுகின்ற அளவுக்கு அல்லது கொண்டாடப்பட்ட அளவுக்கு மணிமேகலை கொண்டாடப்படவில்லை என்ற உண்மையையும் நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும். இந்த பின்னணியிலே தான் நாம் இன்று மணிமேகலைக்கு புலமை விழா எடுக்கின்றோம். பெரும்பாலும் உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஆய்வு நிறுவனங்கள் முதலான நிறுவன பலத்துடன் இயங்கும் முயற்சிகளுடன் சமாந்தரமாக கொழும்பு தமிழ்ச்சங்கமும் இயங்க முடியும் என்பதனை எமது இதுவரை காலமான பணிகள் மூலம் நாம் நிரூபித்திருக்கிறோம். இந்த செயற்பாட்டு பணிகள் தொடர்வதற்கும் இதனுடைய அறா தொடர்ச்சியை பேணுவதற்கும் உரிய அடித்தளத்தையும் அமைத்திருக்கிறோம். அந்த வகையிலே நாம் பெருமிதமும் மகிழ்ச்சியும் அடைகிறோம். மணிமேகலை என்பது சிலப்பதிகார காப்பியத்தின் தொடர்ச்சியாக அமைந்திருக்கிறது. கோவலன் மற்றும் மாதவியின் மகளான மணிமேகலை உலக இன்பங்களை துறந்து புத்த சமய துறவியாக மாறுகிறார். எங்களுடைய தொடக்க உரையிலே சொன்னது போல அவள் மனிதநேயம், கருணை, அறம் ஆகியவற்றை மக்களிடம் பரப்புவதை தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக கொள்கிறாள். இதனைத்தான் மணிமேகலை காப்பியம் சிந்தனையாகவும் வாழ்க்கை விழுமியமாகவும் நமக்கு முன்வைக்கிறது. மணிமேகலை வெளிப்படுத்துகின்ற சமுதாய சிந்தனைகள் பலவாறு உள்ளது. இவற்றுள் மானிட மேன்மை, விடுதலை சிந்தனைகளாக நாம் சிலவற்றை தொகுத்து கொள்ள முடியும். பசியாற்றுதல் உயர்ந்த அறம். ஆம், மக்களின் பசியை போக்குவது மிகப்பெரிய தர்மம் என மணிமேகலை காப்பியம் கூறுகிறது. மணிமேகலைக்கு கிடைக்கும் அமுத சுரபி என்கின்ற பாத்திரம் எப்போதுமே உணவு வழங்குகின்ற ஒரு அறத்தின் அடையாளமாக அந்த அமுத சுரபி பாத்திரம் விளங்குவதை நாம் இங்கே அவதானிக்கலாம். சமத்துவ சிந்தனை, சாதி, செல்வம், உயர்வு, தாழ்வு என்ற வேறுபாடுகளை மறுத்து எல்லா மனிதர்களும் சமம் என்ற கருத்து மணிமேகலையிலே வலியுறுத்தப்படுகிறது. மானிட மேம்பாட்டுக்கு சமத்துவ சிந்தனை எத்தகைய முக்கியத்துவம் என்பதனை மணிமேகலை காப்பியம் காலம் கடந்தும் இன்றும் நமக்கு உணர்த்தி நிற்கிறது. பெண்களின் உயர்வு. மணிமேகலை தன்னுடைய வாழ்க்கையை தானே தேர்ந்தெடுத்து துறவற வாழ்க்கையை ஏற்கிறார். இதன் மூலம் பெண்களின் சுயத்துவமும் சுய சிந்தனையும் சுய நினைவும் சமூக பொறுப்பும் எடுத்து காட்டப்படுகிறது. இதன் மூலம் பெண்ணோக்கு நிலை வயப்பட்ட சிந்தனைக்கும் செயற்பாட்டுக்கும் களம் அமைக்கின்றது. மனிதர்களிடையே அன்பு, இரக்கம், உதவி மனப்பான்மை, மனிதாயம்,
ஆத்ம விழிப்புணர்வு ஆகியவை சமூகத்தின் அடிப்படை பண்புகள் என காட்டப்படுகிறது. புதிய மனித சமுதாயம் ஒன்று படைக்கப்படுவதற்கான பெருங்கனவு இதிலே விதைக்கப்படுகிறது. உலக வாழ்க்கையின் நிலையின்மை, செல்வம், இன்பம், ஆசை இவையெல்லாம் நிலைத்தவை அல்ல. அறவாழ்க்கையே உயர்ந்தது என்கின்ற புத்த மத சிந்தனை இதன் மூலம் வெளிப்பட்டு நிற்கிறது. இது வாழ்வியல் விழுமியமாகவும் மடைமாற்றப்படுகிறது. உலக வாழ்க்கை, மனித வாழ்க்கை மீதான மாற்று பார்வைகளை மணிமேகலை முன்வைக்கிறது. அகிம்சை கொள்கை எந்த உயிருக்கும் துன்பம் தரக்கூடாது என்ற அகிம்சை உணர்வு காப்பியத்திலே வலியுறுத்தப்படுகிறது. ஆத்மநேயம் பற்றிய புதிய தரிசனம் தருகிறது. இந்த காப்பியத்திலே வெறுமனே பௌத்தம் மட்டுமல்லாமல் பல்வேறு சமய கருத்துக்கள் விவாதிக்கப்படுவதன் மூலம் அறிவு வளர்ச்சி மற்றும் சகிப்புத்தன்மை எடுத்துரைக்கப்படுகிறது. வாத விவாதங்கள் தருக்க பாணியிலே புதிய அறிவு தேடல்களுக்கான அறிவுருவாக்க தொடர்ச்சிக்கு புதுக்களம், புதிய சிந்தனை பிறக்கிறது. சுருங்க சொன்னால், மணிமேகலை காப்பியம் புத்த சமயத்தின் ஆழமான தத்துவங்களையும் மெய்யியல் சிந்தனைகளையும் எடுத்துரைக்கும் சிறந்த ஒரு தமிழ் இலக்கியமாகும். இதில் மனித வாழ்க்கையின் உண்மை, பிறவி, அறம், விடுதலை போன்ற கருத்துக்கள் வெகுவாக விளக்கப்படுகின்றன. இன்று நாம் மணிமேகலை குறித்து சிந்திக்கவும், விவாதிக்கவும், உரையாடவும் தயாராக இருக்கின்றோம். இதன் மூலம் நாம் வாழும் இந்த சமூகத்தை, உலக மானிட வரலாற்றை கூர்ந்து நோக்குவதற்கும் எதிர்வினை ஆற்றுவதற்கும் உரிய தருணங்களாக நாங்கள் இதனை அமைத்திருக்கிறோம். மணிமேகலை காப்பியம் நமக்கான வாழ்முறையை, வழக்காறுகளை மீளச் சிந்திப்பதற்கான பெருங்கனவு காண்பதற்கான திறவுகோலாகவும் இது அமைகிறது. ஐம்பெரும் காப்பியங்களிலே மணிமேகலை, சிலப்பதிகாரம் இரண்டுக்கும் தனித்தனியான ஆய்வரங்குகள், சிறப்பு மலர்கள் வெளியீடு செய்தவையிட்டு உள்ளம் பூரித்து நிற்கிறேன். ஏனெனில் இரண்டு காப்பியங்களும் தமிழ் சூழலிலே உருவான காப்பியங்கள். அதற்கு சிறப்பு செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தமைக்கும் இவற்றை சாத்தியப்படுத்திய நல்லுள்ளங்களுக்கும் இந்த வேளையிலே எனது நன்றிகளை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்திலே எமது மூத்த எழுத்தாளரும் தமிழ்ச்சங்கத்தின் மூத்த உறுப்பினராகவும் இருந்த, கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் பல்வேறு நிலைகளிலே பல்வேறு பதவிகளையும் வகித்த திருமதி பத்மா சோமகாந்தன் அம்மாவை நாங்கள் நினைக்க வேண்டியிருக்கிறது. இவர் தனக்கு பிடித்தமான, விருப்புக்குரிய பெண் ஆளுமைகளில் ஒருவரான மணிமேகலையை முன்னிறுத்தி விலாவாரியாக உரையாடி கொண்டிருப்பார். அந்த ஆளுமைக்கு கொழும்பு தமிழ்ச்சங்கம் புலமை விழா நடத்த வேண்டும் என பலமுறை வலியுறுத்தியும் இருக்கிறார். இதுபோல் ஔவையாருக்கும் தனி விழா நடத்த வேண்டும் என விரும்பி இருந்தார். இன்று நாம் பத்மா அம்மாவின் கனவை நனவாக்கும் வகையிலே மணிமேகலைக்கு புலமை விழாவை நடத்துகின்றோம். அம்மாவின் சிந்தனைக்கு செயற்பாட்டு வடிவம் கொடுத்துள்ளோம். இந்த 3 நாளும் எங்களது தமிழ் பணிகளோடு பத்மா அம்மாவும் இணைந்து நிற்பார் என்றே நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் மணிமேகலை மறுவாசிப்பு என்னும் சிறப்பு மலரையும் வெளியிடுகின்றோம். 2026 மார்ச் சர்வதேச பெண்கள் தினத்தின் போது பத்மா சோமகாந்தன் அரங்கு ஒன்றையும் நாம் அமைத்திருந்தோம். அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும் சந்தர்ப்பம் அம்மாவின் பிள்ளைகளுக்கு கிடைத்தது. அதன் மூலம் எங்களுக்கு இடையிலான நெருக்கம், அந்த தொடர்பு நெருக்கமாக அமைய ஒரு சந்தர்ப்பம் வாய்த்தது. இன்று இந்த சிறப்பு மலர் வெளிவருகிறது என்றால் சோமகாந்தன், பத்மா அம்மா தம்பதியின் பிள்ளைகளின் இசைவும் ஒத்துழைப்பும் ஆதரவும் தந்தமையால் தான் இன்று இந்த மலர் சாத்தியப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே அவர்களுக்கு கொழும்பு தமிழ்ச்சங்கமாக நாங்கள் பல கோடி நன்றிகளை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்ள வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கிறது. சோமகாந்தன், பத்மா அம்மா இருவரது நாமம் தமிழ் இலக்கிய பரப்பிலே நீடித்து நிலைக்கட்டும். இம்முறை அதற்கான சூழல்களை கொழும்பு தமிழ்ச்சங்கம் உருவாக்கி கொண்டமைக்காக நான் மன திருப்தியும் கொள்கிறேன். இந்த 3 நாட்களும் இடம்பெறும் நிகழ்விலே நீங்கள் எல்லோரும் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்று உங்களை வினயமாக வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தலைமை உரையினை நிகழ்த்தி சென்ற தலைவி சுகந்தி ராஜகுலீந்திரா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அமரர் திருமதி பத்மா சோமகாந்தன் அம்மா அவர்களை ஒருமுறை
நெஞ்சிலே நிறுத்தி நினைவு கூறுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்த இந்த நிகழ்ச்சிக்கும் கொழும்பு தமிழ்ச் சங்கத்துக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொண்டு, அடுத்ததாக நோக்குரை அதை வழங்குவதற்காக இலக்கிய குழு செயலாளர் கொழும்பு தமிழ்ச் சங்கம் திரு தே. மதுசூதரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த கொழும்பு தமிழ்ச்சங்கம் நடத்தும் ஈழமும் மணிமேகலையும் என்ற தலைப்பிலே நடைபெறுகின்ற இந்த தொடக்க நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற கொழும்பு தமிழ்ச்சங்க தலைவர் சுகந்தி ராஜகுலேந்திரா அவர்களே, மங்களகரமாக விளக்கேற்றி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கக்கூடிய முருகேசர் மற்றும் அவர் பாரியார் இருவரை விழித்தவனாக, தமிழ் வாழ்த்து இசைத்த மணிவண்ணன் தர்மயா அவர்களே, தொடக்க உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற பிரசாந்தன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடக்கி நன்றியுரையும் வழங்க இருக்கின்ற வளர்மதி சுமாதரன் அவர்களே, கலை அளிக்கையை வழங்க இருக்கின்ற அபிநய சேஸ்திரா நடனப்பள்ளி இயக்குனர் திவ்யா சுஜேன் அவர் மாணவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற பொழுது மதியம் என்னுடைய மிக நெருங்கிய சகா, என்னோடு ஒரு 30 வருடங்கள் பல பணிகளில் என்னுடன் கூட இருந்து இணைந்து பணியாற்றிய என்னுடைய சகா நண்பன் பாஸ்கரன் என்ற என்னுடைய நண்பன் தவறிவிட்டான். அதனால் இன்று மதியத்துக்கு பின்னர் சற்று உருக்குலைந்து விட்டேன். என்றால் ஒரு 30 வருட உறவு, அதுக்கும் அப்பால் இவ்வாறான செயற்பாடுகளிலெல்லாம் பல சந்தர்ப்பங்களில், குறிப்பாக சமூக இலக்கிய பணிகளிலெல்லாம் என்னோடு கூட நின்ற ஒருவன் என்று தவறிவிட்டான் என்று நினைக்கின்ற பொழுது ஒரு விதத்திலே இந்த மணிமேகலை உணர்த்துகின்ற ஒரு வாழ்வியல் பற்றி, இருப்பு பற்றிய ஒரு அடையாளம் அல்லது அந்த தெளிவை என்னுடைய நண்பனும் எனக்கு விட்டு சென்றிருக்கிறான் என்பதை நினைக்கின்ற பொழுது ஒரு கனத்த இதயத்துடன் தான் நான் உங்கள் முன் நிற்கின்றேன். அந்த வகையிலே சில நேரங்களில் கோர்த்து சொல்வதில் சில தடுமாற்றங்கள் வந்தாலும் அது நீங்கள் ஓரளவு பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த நோக்குரையை ஆரம்பிக்கின்றேன். கொழும்பு தமிழ்ச்சங்கம் தொடர்ச்சியாக திருக்குறள் பயிற்சி கழகமாக ஆரம்பிக்கப்பட்ட காலம் முதல், அது பின்னர் தமிழர் முன்னேற்ற கழகமாக ஆரம்பிக்கப்பட்டு கொழும்பு தமிழ்ச்சங்கமாக 42இல் ஆரம்பிக்கப்பட்ட தருணம் வரை இந்த தமிழ்ச்சங்கம் பல்வேறு வகையிலான தமிழ் இலக்கிய கலைப்பணிகளை மேற்கொண்டு வருகின்றது. அந்த பணிகளுடைய தொடர்ச்சியிலே தான் கிட்டத்தட்ட பேராசிரியர் கைலாசபதி, சிவத்தம்பி இவர்களெல்லாம் மாணவர்களாக தங்களுடைய முதலாவது பட்டப்படிப்பை முடிவிறுத்த தருணத்திலே இதே தமிழ்ச்சங்கத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட 8 தொகை 10 பாட்டு என்ற விடயங்களிலே இருவரும் கட்டுரை படித்து அக்காலத்திலே இவ்வாறான ஒரு தமிழ் பணிகள் தொடர்வதற்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த இடத்திலே நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த அரங்கு இன்று பேராசிரியர் சதாசிவத்தினுடைய அரங்காக இருக்கிறது. பேராசிரியர் சதாசிவம் அவர்கள் கொழும்பு பல்கலைக்கழகத்திலே தமிழ்துறையினுடைய தலைவராக, மொழித்துறையினுடைய ஒரு ஆராய்ச்சியாளராக இருந்து பல பணிகளை செய்திருக்கக்கூடிய தருணத்திலே கொழும்பு தமிழ்ச்சங்கத்துடனும் ஒன்றிணைந்து கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் இவ்வாறான எங்களுடைய சங்க இலக்கியங்கள், எங்களுடைய காப்பிய இலக்கியங்கள் எல்லாம் எடுத்து பேசுவதற்கான ஒரு சுவையாக
அதை ஒரு ஆய்வு ரீதியாக புலமை ரீதியாக பேசுவதற்கான களங்களை எல்லாம் எங்களுடைய சதாசிவம் இந்த தமிழ்ச்சங்கத்துடன் இணைந்து பணியாற்றி இருக்கின்ற இதையும் இந்த இடத்திலே நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அவருடன் பேராதனையில் படித்தவர்களுக்கு தெரியும், மணிமேகலையை சிறப்பாக விரிவுரை செய்கின்ற ஒரு ஆசானாகவும் அவர் இருந்தார் என்பது பலருக்கு அந்த அவருடைய மாணவர்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையிலே இந்த மணிமேகலை தொடர்பான ஒரு ஈழமும் மணிமேகலையும் என்ற தலைப்பிலே கொழும்பு தமிழ்ச்சங்கம் இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருப்பது என்பது எங்களுடைய முன்னவர்கள், எங்களுடைய புலமை தொழிற்பாட்டாளர்கள், இயங்கு சக்திகள் அவர்களுடைய அந்த நீண்ட நெடிய தொடர்ச்சியில்தான் நாம் இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியை இன்று நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே அவர்களையெல்லாம் நினைத்து இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மணிமேகலையை நாம் இன்று கையில் எடுத்திருக்கின்றோம். ஏற்கனவே தலைவர் குறிப்பிட்டது போல இந்த சிலப்பதிகாரம் பேசப்பட்ட அளவுக்கு மணிமேகலை ஏன் பேசப்படவில்லை என்பது ஒரு புலமை ரீதியாக நாம் எழுப்ப வேண்டிய ஒரு வினாத்தான். இதற்கு எவ்வாறாக பதில் தேடுவது என்று பார்த்தால் அதற்கும் பல சிக்கல்கள், பிரச்சனைகள் இருப்பது தெரிகிறது. 20ஆம் நூற்றாண்டிலே ஒரு 3 தமிழக சூழலிலே 3 முக்கிய ஆய்வறிஞர்களை நாம் சொல்லலாம். ஒருவர் பேராசிரியர் வையாவரி பிள்ளை, மற்றவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம், 3வது நபர் மயிலை சீனி வெங்கடசாமி. இந்த மயிலை சீனி வெங்கடசாமி பல்கலைக்கழக மரபுக்கு அப்பால் ஒரு சாதாரணமான, எங்களுடைய பாஷையிலே சொல்வதென்றால் ஒரு கிராமப்புறத்திலே சைவ பாடசாலை என்று நாங்கள் அழைக்கக்கூடிய ஒரு 5ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய ஒரு சைவ பாடசாலையிலே ஒன்றிலே ஒரு ஆசிரியராக இருந்த ஒரு மிகுந்த கட்டை, ஒரு குறுமுனியாக இருக்கக்கூடிய ஒருவர் மயிலை சீனி வெங்கடசாமி. இந்த மயிலை சீனி வெங்கடசாமி இந்த தமிழ் மரபை, தமிழ் சிந்தனையை பல கோணங்களிலே சிந்திப்பதற்கான தருணத்தை உருவாக்குகின்றார். அவர்தான் முதலாக இந்த பௌத்தமும் தமிழும் என்ற தலைப்பிலே ஒரு நூலை 40களிலே வெளியிட்டார். இந்த 40களிலே இந்த நூல் வெளியிடுகின்ற பொழுது இலங்கையைச் சேர்ந்த ஒரு பௌத்த சிந்தனைகளாக இருந்த புஞ்சி கேமா அவர்கள் அதற்கு மிக விரிவான ஒரு முன்னுரையை வழங்கியிருந்தார். அந்த அளவுக்கு இந்த பௌத்தமும் தமிழும் என்ற தலைப்பிலே அவர் அமைத்து கொண்ட அந்த நூல் இந்த மணிமேகலையினுடைய சிறப்பை, மணிமேகலையினுடைய முக்கியத்துவத்தை, மணிமேகலை தமிழ் இலக்கிய சூழலில் பெற வேண்டிய அந்த வழிபாகத்தை மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் அதற்கான உரையாடல் களத்தை திறந்து விடுகின்றார். மயிலை சீனி வெங்கடசாமி எடுத்து இயம்புதனுடைய பின்னர் தான் பல்கலைக்கழகங்களில் கூட பாடப்பிறப்பில் மணிமேகலை சிறப்பாக இடம்பெறுவதற்கான காரணம் இடம்பெற்றது. இலங்கை பல்கலைக்கழக சூழலில் எங்களுக்கு 30களிலேயே எங்களுக்கு மணிமேகலை போன்ற காப்பியங்கள் பாடத்திட்டங்களில் வந்தது. அதற்கு சுவாமி விபுலானந்தர், கணபதி பிள்ளை, மற்றது வித்யானந்தன், சதாசிவம் போன்றவர்கள் இந்த மணிமேகலை, சிலப்பதிகாரம், 50 எடுத்து பேசுவதற்கான சூழலை அமைத்துக் கொண்டார்கள். ஆனால் ஒரு ஆராய்ச்சி நிலையிலே மணிமேகலை ஏன் பேசப்படவில்லை என்பது இன்று வரை ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது. தமிழக சூழலிலும் கூட பல்கலைக்கழக மட்டங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு 5 வகையான 5 நிலையில்தான் ஆய்வரங்குகள் நடைபெற்றிருக்கின்றன. கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் மணிமேகலை பற்றிய மிகச் சிறப்பான ஆய்வுகள் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் சிலப்பதிகாரத்துக்கு பல்வேறு நூல்கள் வந்திருக்கின்றன, பல்வேறுபட்ட ஆய்வு கருத்தரங்கள் நடைபெற்றிருக்கின்றன, பல்வேறு ஆய்வு மாற்று கருத்துக்கள் உள்ள நூல்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. ஆனால் இந்த மணிமேகலை ஒரு பௌத்த காப்பியமாக இருக்கின்ற காரணத்தினால், ஒரு சமண காப்பியமாக சிலப்பதிகாரம் இருந்த காரணத்தினால் இவைகள் பற்றியெல்லாம் அதிகம் பேசுகின்ற தன்மைகள் ஒரு தமிழ் சூழலிலே இருந்த பொழுதும் கூட
தமிழக சூழலாக இருந்தாலும் சரி, ஈழத்து தமிழ் சூழலாக இருந்தாலும் சரி, மணிமேகலை அதிகம் கொண்டாடப்பட முடியாத அளவுக்கு பல நெருக்கடிகள் இருந்திருக்கிறது என்பதை ஒரு ஆய்வு ரீதியில், ஒரு புலம ரீதியில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இரண்டாவது, இந்த மணிமேகலையை புரிந்து கொள்வதில் என்ன எங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கும் என்று பார்த்தால், தமிழில் ஒரு பௌத்த சிந்தனைகள், பௌத்த தத்துவத்தை முதலாக ஒரு காப்பிய கட்டமைப்பில் வைத்து எழுதப்பட்ட முதலாவது நூல் மணிமேகலை. இலக்கண நூல் வீரசோழியம் என்ற இலக்கண நூல் வெளிவந்திருக்கிறது. அந்த வீரசோழியம் இலக்கண நூல் வெளிவந்திருந்தாலும் கூட பௌத்த சிந்தனையை ஒரு தமிழ் நிலைப்பட்டு ஒரு வெகுஜன பௌத்த சிந்தனையாக மடைமாற்றுவதற்கு இந்த மணிமேகலை ஒரு அற்புதமான ஒரு காப்பியமாக படைக்கப்பட்டிருக்கிறது. 30 காதைகள். அந்த 30 காதைகளிலும் இறுதி காதைகள் 4 காதைகளும் இந்த பௌத்தம் தொடர்பான பல்லின சமய உரையாடலுக்கான களங்களாக முதலாக இந்த சமயம் என்ற எண்ணக்கருவை அல்லது சொற்பதத்தை தமிழ் இலக்கிய சூழலிலேயே முதலாக பயன்படுத்திய பிரதி அல்லது பணுவல் அல்லது நூல் மணிமேகலை தான். சைவவாதி என்ற சொல்லையும் முதலாக பயன்படுத்தியது மணிமேகலை தான். இவ்வாறு ஒரு பன்முக ரீதியில் ஒரு மெய்யியல் சார்ந்து, ஒரு தத்துவ பின்னணி சார்ந்து உரையாடலுக்கான களங்களை திறந்துவிட்ட பெருமை இந்த மணிமேகலைக்கு உரித்தானது. இருப்பினும் மணிமேகலை பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் இது ஒரு காப்பியம் இல்லை என்று பெரும் அறிஞர்களாலேயே ஒதுக்கி வைக்கப்படுகின்ற சூழலும் இருந்தது. அப்படி உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், நாங்கள் எங்களுடைய தமிழ் ஆசான்களில் ஒருவராக கருதப்படுகின்ற ஊவே சாமிநாத ஐயர் இதை 2வது முறையாக பதிப்பித்த பொழுது கூட ஏனைய நூல்களுக்கு ஊவேசா எழுதியிருக்கக்கூடிய பதிப்புரைகளுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த மணிமேகலைக்கு அவர் பதிப்புரையாக எழுதிய எழுத்துக்கள் ஆங்காங்கு பல்வேறுபட்ட மேற்கோள்களை தந்தாரே ஒழிய ஒரு சுயம்புவான தமிழ் மரபனுடைய நிகழ்ச்சியோடு அதனுடைய செழுமையோடு தொடர்புபடுத்தி முன்வைக்கக்கூடிய அளவுக்கு ஊவேசா அவர்களே தவறுவிட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவருடைய மாணவனாக வந்த கீவா ஜெகநாதன் போன்றவர்கள் இந்த மணிமேகலையை ஒரு பெருங்காப்பியமாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய காப்பிய சிந்தனைகள் அல்லது காப்பிய திறன்கள் என்ற கட்டுரைகளில் மிக விரிவாக இதை மறுத்து எழுதியிருக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இந்த அடிப்படையில் தான் அதற்கு அவர் காலத்திலேயே அன்றைக்கிருந்த பல அறிஞர்கள், தேப்போ மீனாட்சி சுந்தரனா இருக்கலாம், மயில சீனிவங்கடசாமியா இருக்கலாம், இவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக மணிமேகலையினுடைய சிறப்பை முன்வைத்து அதை ஒரு மெய்யியல் சிந்தனை உரையாடலுக்கான ஒரு பெரும் களமாக இன்று அதை முன்வைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது கூட கடந்த 5 ஆண்டுகளில் இந்த மணிமேகலை பௌத்த சிந்தனைகளை அடிப்படையாக கொண்டு எவ்வாறான பௌத்த சிந்தனைகள் இந்த மணிமேகலையில் இடம்பெறுகின்றது, அந்த சிந்தனைகளை எல்லாம் பிலிசாராக முன்வைக்கக்கூடிய அளவுக்கு பல்வேறு நூல்கள் வந்திருக்கின்றன, உரையாடல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இவைகளெல்லாம் எங்கள் மத்தியில் இந்த மீண்டும் மணிமேகலையை கண்டுகொள்வதற்கும் ஒரு புலம உரையாடலுக்கு உட்படுத்துவதற்குமான ஒரு சந்தர்ப்பத்தை தந்து கொண்டிருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் தமிழ்ச்சங்கம் மணிமேகலையை மீண்டும் ஒரு பேசுபொருளாக ஒரு மெய்யியல் சிந்தனை உரையாடலுக்கு உட்படுத்துகின்ற வகையிலே நாம் இதை இன்று கையகப்படுத்தியிருக்கின்றோம். இந்த 3 நாட்களும் அதற்கான உரையாடலுக்கான, அதற்கான ஒரு ஆய்வு புலமை சார்ந்த உரையாடலுக்கான களங்களை திறந்து விடுகின்றோம். இதில் ஒரே ஒரு கருத்தை மட்டும் கூறி இந்த பகுதியை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். இந்த இலங்கை சூழலில், இந்திய சூழலில் பௌத்தம் என்பது அம்பேத்கரில் இருந்து, பெரியாரில் இருந்து
ஒரு விடுதலை சிந்தனையாக, ஒரு மானிட விடுதலையை ஆற்றுப்படுத்துகின்ற சிந்தனையாக பௌத்தத்தை தமிழக சூழலிலே ஒரு விடுதலை சிந்தனையாக இனங்கண்டு நூல் உருவாக்கம் செய்து அம்பேத்கருடைய காலத்தில் இருந்து மகாத்மா காந்தியோடு கூட பல உரையாடல்களில் எல்லாம் முன்வைத்த இந்த பிரதி ஒரு ஒரு பௌத்தர்களுடைய ஒரு தமிழ் பௌத்தம் தமிழக சூழலில் ஒரு செழுமையாக இருந்திருக்கிறது என்பதையும் அடையாளப்படுத்தக்கூடிய வகையிலே அந்த பௌத்தம் தமிழக சூழலிலே, இந்திய சூழலிலே அதிகம் பேசப்படுகின்ற ஒரு தருணம் இருக்கிறது. ஆனால் இலங்கை சூழலில் பௌத்தம் ஒரு விதத்தில் ஒரு மானிட விடுதலையாக கருதுவது என்பதை விட சிங்களமும் பௌத்தமும் ஒரு அரச அங்கீகாரத்துடன் ஒருங்கிணைந்த ஒரு தமிழ் மக்கள் மீது அல்லது சிறுபான்மை சமூகங்கள் மீது ஒடுக்குகின்ற ஒரு கருத்தியலாக பௌத்தம் இங்கு நடைமுறைப்படுத்தப்படுகின்ற காரணத்தினால் அந்த பௌத்தத்தின் மீதாக இருக்கக்கூடிய வெறுப்புகள், ஒரு வகையான அதை தூரத்தே வைத்து பார்க்கக்கூடிய நிலை இந்த மணிமேகலைக்கும் நேர்ந்து விட்டதோ? இலங்கை சூழலில் மணிமேகலையை ஒரு பௌத்த காப்பியமாக தமிழ் மக்கள் இனங்காண்பதற்கு அல்லது அரவணைத்துக் கொள்வதற்கு இந்த சிங்கள பௌத்தத்தினுடைய அந்த கருத்தியல் மேலாண்மை இலங்கை சூழலில் ஒரு மாறுபட்ட ஒரு ஒடுக்குமுறை கருவியாக இருக்கின்ற காரணத்தினால் மணிமேகலை கண்டுகொள்ளப்படாமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து, அடுத்து இன்று நாங்கள் இந்த மணிமேகலை இந்த மறு வாசிப்பு என்ற தலைப்பிலே இடம்பெறுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே 2 நாள் ஆய்வரங்கை நிகழ்த்த இருக்கின்றோம். மாலை நேரங்களில் சிறப்புரைகளை அமைக்க இருக்கின்றோம். அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு மணிமேகலை மறுவாசிப்பு என்ற 140 பக்கங்களை கொண்ட ஒரு நூலை இந்த இடத்திலே நாங்கள் வெளியீடு செய்வதையிட்டு கொழும்பு தமிழ்ச் சங்கம் மிகுந்த பெருமிதம் கொள்கிறது, மிகுந்த சந்தோஷப்படுகின்றது. ஏனென்றால் எங்களுடைய இந்த காலத்திலே எந்த நிகழ்ச்சிகளும், எந்த இலக்கிய பொருண்மை சார்ந்த புலம உரையாடல்களும் வெறுமனவே காத்திலே கலந்துவிடக்கூடாது, அவை ஆவணப்படுத்தப்பட்டு ஒரு அடுத்தடுத்த சந்ததிக்கு அந்த புலமை மரபு கடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கிலேதான் இவ்வாறான மலர்களை நாம் அமைத்திருக்கின்றோம். கடந்த 2 ஆண்டுகளுக்கு 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்து கலாச்சார திணைக்களம் மணிமேகலை தொடர்பான ஒரு சிறப்பான கருத்தரங்கை நடத்தியிருந்தது. ஒரு சிறப்பு மலரையும் வெளியிட்டிருந்தார்கள். அங்கு வாசிக்கப்பட்ட கட்டுரைகளை அவர்கள் ஒரு புத்தகமாக இன்னும் சமீபத்தில் ஒரு அண்மித்த காலப்பகுதியில் அது வெளிவரக்கூடிய தருணத்திலே இருக்கின்றது. அந்த வகையிலே தமிழகத்தை விட ஈழத்து தமிழ் சூழல் மணிமேகலை தொடர்பான எங்களுடைய அந்த பரப்பெல்லை கொள்ளளவுக்கு ஏற்ற வகையில் ஒரு உயர்வான ஒரு புலம ரீதியான உரையாடலுக்கான களங்களை நாம எங்களுடைய சூழலில் உருவாக்குகின்றோம். அதற்கு தமிழ்ச்சங்கமும் அதற்கு அடிப்படையில ஒரு பின்னணியிலே இருக்கிறது என்பதையிட்டு நாம் பெருமிதம் கொள்கின்றோம். இதில் கிட்டத்தட்ட 12 கட்டுரைகள் இருக்கின்றன. நான் அந்த 12 கட்டுரைகளுடைய தலைப்புகளை மட்டும் கூற விரும்புகின்றேன். மறுவாசிப்பில் மணிமேகலை என்ற தலைப்பிலே பேராசிரியர் முருகேசபாண்டியன் என்று தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு ஆய்வறிஞர் பேராசிரியர், அவர் மறுவாசிப்பில் மணிமேகலை என்ற கட்டுரையை வழங்கியிருக்கின்றார். அதே மாதிரி மணிமேகலை தன் கால சவால்களை எதிர்கொண்ட ஒரு பெண் ஆளுமை என்ற தலைப்பிலே எங்களுடைய ஈழத்து பேராசிரியர் சி மௌனகுரு அவர்கள் ஒரு கட்டுரையை வழங்கியிருக்கின்றார். மணிமேகலை மீள் வரையறை செய்யும் பெண்மை என்ற தலைப்பிலே பேராசிரியர் மங்கை அவர்கள் ஒரு கட்டுரையை வழங்கியிருக்கின்றார். இந்த கட்டுரை ஒரு விதத்தில் மறைந்த புரட்சி கவிஞன் இங்குலாப் அவர்கள் மணிமேகலை என்ற தலைப்பிலே ஒரு நாடக பணுவலை முன்வைத்தார். அந்த நாடக பணுவல் ஒரு மணிமேகலையினுடைய
ஒரு மறுவாசிப்பாக சமகாலத்துக்கு ஏற்ற வகையிலே அந்த மணிமகளை அமைந்தது. அந்த மணிமகளை நாடகத்தை இயக்கியவர் மங்கை அவர்கள். அதை வைத்துக்கொண்டு இந்த மணிமகளை காப்பியத்தையும் இந்த நாடகப் பணுவலையும் வைத்துக்கொண்டு இந்த கட்டுரையை எழுதியிருக்கின்றார். அடுத்த கட்டுரை மணிமேகலை காலத்து கணிகையர் மறுவாசிப்பு, மறுசிந்தனை, மறுதேடல் என்ற தலைப்பிலே ஒரு முனைவர் பட்ட ஆய்வாளர், கிழக்கு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த முனைவர் பட்ட ஆய்வாளர் தேவநாதன் சுசாந்தினி அவர்கள் இந்த கட்டுரையை எழுதியிருக்கின்றார். மணிமேகலை அறமும் அதிகாரம் என்ற தலைப்பிலே மாதையன் அவர்கள், பேராசிரியர் மாதையன் அவர்கள் கட்டுரை எழுதியிருக்கின்றார். மணிமேகலையில் சாங்கியம் ஒரு மானிடவியல் தரிசனம் என்ற தலைப்பிலே எங்களுடைய இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த முனைவர் சன் பத்மநேசன் அவர்கள், மானிடவியல் துறையைச் சேர்ந்த சன் பத்மநேசன் அவர்கள் ஒரு மானிடவியல் நோக்கிலே அந்த கட்டுரையை எழுதியிருக்கின்றார். அடுத்த கட்டுரையை மணிமேகலையும் மணி பல்லவும் என்ற கட்டுரையை எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த தமிழ் துறையைச் சேர்ந்த ஈஸ்வரநாத பிள்ளை குமரன் அவர்கள் இந்த கட்டுரையை எழுதியிருக்கின்றார். இந்த கட்டுரை ஓரளவு ஒரு எங்களுடைய இதுகாரமுள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் அல்லது இதுகாரமுள்ள இருக்கக்கூடிய புரிதல்களை பற்றிய சில வினாக்களை, ஒரு புலமை சார்ந்த வினாக்களை இந்த கட்டுரை எழுப்புகின்றது. இது ஈழத்து சூழலில் மணிவல்லவம் எது என்ற ஒரு வினாவையும் எழுப்புகின்ற ஒரு முயற்சி இருக்கின்றது. ஏனென்றால் எப்பையும் ஆய்வு என்பது ஒரு தொடர் சங்கிலி, ஆய்வு என்பது ஒரு தொடர்ச்சியான புலமை தேடல். அந்த புலமை தேடல் எங்களுக்கான அடையாளங்களை தக்க வச்சுக் கொள்வதற்கு, எங்களுடைய அடையாளங்களை மீள விசாரணைக்கு உட்படுத்துகின்ற பொழுதுதான் எங்களுடைய அடையாளங்களை நாங்கள் பாதுகாக்க முடியும். அந்த வகையிலே அந்த கட்டுரை. அடுத்தது ஈழத்தில் மணிமேகலை குறித்த ஆய்வு முயற்சிகள் என்ற தலைப்பிலே ஈழத்து தமிழ் சூழலிலே இந்த மணிமேகலை தொடர்பான ஆய்வு முயற்சிகள் எப்படி இருந்திருக்கின்றன, எவ்வாறான முயற்சிகள் இருக்கிறது என்பது பற்றிய பல்கலைக்கழக பாடசாலை மட்டத்தில் கற்கை புலங்களுக்கு அப்பால் ஒரு ஆய்வு ரீதியான முயற்சிகள் எந்த அளவுக்கு இடம்பெற்றிருக்கிறது என்பதை ஒரு 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 கணக்கெடுப்பு செய்யக்கூடிய வகையிலே அந்த கட்டுரை இடம்பெற்றிருக்கிறது. அது என்னை பொறுத்தவரையில எங்களுடைய இந்த ஈழமும் மணிமேகலையும் என்ற தலைப்புக்கு ஒரு மிக முக்கியமான கட்டுரை. அடுத்து மணிமேகலை காலச்சூழலும் மெய்யியல் விவாதங்களும் என்ற தலைப்பிலே பேராசிரியர், ஒரு தத்துவ மெய்யியல் துறையை சார்ந்த பேராசிரியர் முத்துமோகன் அவர்கள் கட்டுரை எழுதியிருக்கின்றார். தமிழ்ச்சூழல் ஔவைதீக மரபு மணிமேகலை என்ற தலைப்பிலே பேராசிரியர் வி அரசு சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் பேராசிரியர் அவர் எழுதியிருக்கின்றார். அடுத்து மணிமேகலையும் கருத்தியல் ஆற்றுப்படையும் ஒரு மாற்று உரையாடல் என்ற அடிப்படையிலே கட்டுரை இடம்பெறுகின்றது. அடுத்தது தமிழர் இனச்சால்பியமும் மணிமேகலையும் என்ற தலைப்பிலே பேராசிரியர் சபா ஜெயராஜா அவர்களுடைய கட்டுரை இடம்பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 140 பக்கங்களில் 12 கட்டுரைகள். இந்த 12 கட்டுரைகளும் மணிமேகலை தொடர்பான அல்லது 20ஆம் நூற்றாண்டின் எங்களுடைய காப்பிய இலக்கிய மரபு, அந்த காப்பிய மரபு இலக்கிய மரபுகள் தொடர்பான உரையாடல்கள், அந்த உரையாடல்களில் குறிப்பாக சிலப்பதிகாரம் மணிமேகலை முன்னிறுத்திய உரையாடல்கள், இந்த சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தமிழ் சூழலில் தமிழ் காப்பியங்களாக உருவான காப்பியங்கள். அதனால் தான் அது இரட்டை காப்பியங்கள் என்று சொல்லுகின்றோம். அத்தகைய இரட்டை காப்பியங்கள் தொடர்பான ஒரு மாற்று சிந்தனை, மாற்று உரையாடலுக்கான களங்களை ஒரு ஈழத்து தமிழ் பின்னணியில் இருந்து எழுப்புவதற்கான ஒரு சூழமை நாம் உருவாக்கி இருக்கின்றோம். அந்த வகையிலே இத்தகைய ஒரு மலரை இந்த இடத்திலே வெளியிட்டு வைப்பதில் மிகுந்த பெருமகிழ்ச்சியும் ஒரு பெருமிதமும் கொள்ளக்கூடியவனாகவும், அதே நேரம் இவ்வாறான மலர்கள், இவ்வாறான சிறப்பு மலர்கள் எங்களுடைய இந்த மணிமேகலை தொடர்பான உரையாடல்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஒரு மாற்று உரையாடலுக்கான களங்களை திறந்து விடுவதற்கு இது ஒரு ஒரு திறவுகோலாகவும் ஒரு வாயிலாகவும் இருக்கும் என்ற வகையிலே இந்த நூலை வெளியீடு செய்து இந்த மணிமேகலை தொடர்பான நோக்குறியையும் இந்த நூலை சிறப்பு மலரை வெளியீடு செய்து சில கருத்துக்களை முன்வைத்த இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
நோக்குரையினை வழங்கிச் சென்ற திரு மதுசூதனன் அவர்கள் இந்த 140 பக்கங்கள் அடங்கிய 12 கட்டுரைகளை தாங்கிய சிறப்பு மலர் பற்றிய கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இந்த சிறப்பு மலர் வெளியீடு இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. முதற் பிரதிகளை பெற்றுக்கொள்வதற்காக இன்று மங்கள விளக்கினை ஏற்றி மங்களகரமாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்த திரு ந. முருகேசன் தம்பதிகளை அன்போடு அழைக்கின்றோம். சிறப்பு பிரதியினை வழங்கி வைப்பதற்காக கொழும்பு தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவி திருமதி சுகந்தி ராஜகுலேந்திரா அவர்களால் இப்பொழுது கையளிக்கப்படுகின்றது. மீண்டும் ஒரு முறை திரு முருகேசன் தம்பதியினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக சிறப்பு பிரதியை பெற்றுக் கொள்ளுமாறு திருமதி முரளிதரன் கனகசிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. அடுத்ததாக திரு ராஜலிங்கம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முதற் பிரதியையும் சிறப்பு பிரதியையும் பெற்றுக்கொண்ட அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நூற்றாண்டு தமிழ் ஆளுமை பேராசிரியர் சதாசிவம் அரங்கிலே நடைபெற்று கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொண்டிருக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கையும் நன்றி தெரிவிப்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த திரு ந. முருகேசன் திருமதி பிரேமா முருகேசன் தம்பதியினருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். தமிழ் வாழ்த்தினை இசைத்து சென்ற மணிவண்ணன் தர்மயா அவர்களுக்கும் தொடக்க உரை நிகழ்த்திய திருமா பிரசாந்தன் அவர்களுக்கும் இந்திய நிகழ்ச்சிகளை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற திருமதி சுகந்தி ராஜகுலேந்திரா அவர்களுக்கும் நோக்குரை நடாத்திய திரு மதுசூதனன் அவர்களுக்கும் முதற் பிரதியை பெற்றுக்கொண்ட திருமதி மன்னிக்க வேண்டும் முதற் பிரதியை பெற்றுக்கொண்ட இந்திய மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த தம்பதிகளுக்கும் சிறப்பு வெளியீட்டை பெற்றுக்கொண்ட திருமதி முரளிதரன் கனகசிங்கம் திரு ராஜலிங்கம் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலே தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சி மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ தங்களுடைய பங்களிப்பை மனமுவந்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஊழியர்களுக்கும் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் அடுத்ததாக அபிநய சேத்ரா நடனப்பள்ளி வழங்குகின்ற மணி பல்லவம் இந்த எண்ணக்கரு உருவாக்கம் கலாசூரி திவ்யா சுஜேன் அவர்களுடைய தலைமையிலே இப்பொழுது இந்த அளிக்கை இடம்பெற இருக்கின்றது.